सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा அப்படின்னு சொன்னா ஒரு காலகட்டத்துல கர்மானுஷ்டானத்தை பண்ணணும். அதனால நமக்கு கிடைக்கிற பலம் அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் வேண்டாம் சொல்லுவாங்க. இதே ஒரு பெரிய விசாரமா கொண்டு வந்து இதுக்காக தியானத்திற்கு சமைச்சுங்களான்னு தேவை கிடையாது. ஆனா கர்மானுஷ்டானத்தை நமக்கு பண்டகம்னு சொல்லி ஒரேடியா விட்டுவிடவும் முடியாது. எப்போ வேணுமோ அது பண்ணிதான் அதனுடைய அவசியம் இருக்கும் போது அது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் கர்மன் அபிகரணா சம்திக்கு கர்மன் அவனவனுக்கு எந்த ஒரு கர்மா விதிக்கப்பட்டதோ அது அவனவனுடைய கர்மா ஆகும். அது ஸ்வகர்மம் சொல்லும். அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுனாலதான் அவனுக்கு சித்தி கிடைக்கும். சம்திக்கு லபகீனராக ஸ்வகர்ம நிரதா சித்தி யதாவிந்தது கஷ்டம். அவன் தன்னுடைய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தான்னா அதனால அவனுக்கு சித்தி கிடைக்கிறது. சொல்றது யதப்பிரவருத்திருப்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணாத்தம் அப்சரித்திய சித்தி திவ்யமானவா. இவன் கர்மானுஷ்டானம் பண்றானே, இந்த கர்மானுஷ்டானம் எல்லாமே தம் அப்சரித்திய இந்த சர்வ ஜெகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய ஒரு ஆராதனையாக அமைகிறது. யதப்பிரவருத்திருப்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் இந்த சகல பூதங்களையும் சகல பிராணிகளையும் எவன் சிருஷ்டி பண்ணி ஓட வச்சிருக்கானோ, எவன் எல்லா பிராணிகளையும் வியாபிச்சிருக்கானோ அந்த பரமாத்ம ஸ்வரூபனை அந்த பரமேஸ்வரனை நித்தியகர்மானுஷ்டானத்தினால தீவித்து அப்சரிக்க இதனால அவருக்கு தீர்வு ஏற்படும். அப்சரிக்க சித்தம் என்பதுமானவா அப்படின்னா என்னன்னா நிஷ்காமமாக அந்த கர்மானுஷ்டானத்தை பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி அதனால ஈஸ்வரனுடைய பிரீதியால இவனுடைய சித்தத்தை சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல தியானம் வரும். தியானத்துக்கு இடம் வரும். ததாச்ச ஆகா யாஜ்ஞவல்க்யா ததா அவிபக்வ கரணா ஆத்மஜானத்து நக்ஷமா. கரணம்னா அந்தஸ்கரணத்தை எடுத்துக்க வேண்டியது. எவருடைய அந்தஸ்கரணம் பக்குவமாகவில்லையோ பக்குவத்தை அடையலையோ சித்தமாகலையோ அந்த அந்தஸ்கரணமானது ஆத்ம ஞானத்துக்கு சாமர்த்தியம் உள்ளது ஆகாது. அதாவது அவன் அந்த அந்தஸ்கரணத்துல ஆத்ம ஞானம் பிறக்காது. ஆத்ம ஞானத்தை லட்சமாக விசுத்தத்வத்தைவ வித்யாதித்ய விவேகத்வாரேண மோக்ஷசாதன ஞான நிஷ்பத்தி தஸ்மாத் தத்துவசித்தர்த்தம் சர்வேஸ்வரம் உத்தேஷ்ய கர்மாணி வாங் மன காய லட்சணானி ஸ்ரௌதஸ்மார்த்தானி கர்மாணி சமாஜரே. அப்ப என்ன தாற்பயம் ஒரு வாக்கியத்தில் சொல்ற, சித்தசுத்தி வந்தவனுக்குத்தான் மோட்ச சாதன ஞானம் உடனே வந்துடும் இல்லை, அதுக்கு கிரமம் வருது, படிப்படியா வரும். சித்தம் சுத்தமாக ஆனால்தான் நித்தியானித்திய விவேகம் ஏற்படும். இது நித்திய அனித்தியம் அப்படிங்கிற விவேகம் சித்திக்கு வராம வராது. ஏன்னா மாற்றுக்குடி துஷ்டமான அந்தஸ்கரணம் தோஷமுள்ள அந்தஸ்கரணம் எல்லாத்தையும் விபரீதமாக புரியும். சரியாக புரிஞ்சுக்கணும்னா அதுக்கே ஒரு சித்தி தேவைப்படுது. அதனால சித்தி வந்தவனுக்கு தான் நித்தியானித்திய விவேகம். நித்தியானித்திய விவேகம் வந்துதான் வைராகியம் வரும், அப்புறம் சமதமாதிகள் வரும், அதுக்கப்புறம் மோட்சத்துவம் வரும், அதுக்கப்புறம் சிரவணாதிகள் தான் பண்ணுவான். சிரவணாதிகள் பண்ணினா அதுல இருந்து அவருக்கு ஆத்ம ஞானம் ஏற்படும். ஆத்ம ஞானம் பற்றி அப்ப சித்தி வந்தவனுக்கு தான் அப்படின்னா அப்ப யாருக்கு அந்த ஆத்ம ஞானம் வேணும்னு ஆசை இருக்கோ அவன் என்ன பண்ணனா தத்தான் தத்துவ தன்னுடைய சித்தி வர முதல்ல சித்தி
பிரீத்தியாக சர்வேஸ்வரம் உத்திய அந்தந்த பலத்துக்காக இல்லை, பலத்தை உத்தேசித்து செய்யக்கூடாது. பகவான் சொல்லியிருக்கார் அவருடைய பிரீத்திக்காக பண்றேன் அப்படின்னு உத்தேசிச்ச கர்மாணி கர்மாணி வான் மன காய லட்சணானி சௌதஸ்மார்த்தானி கர்மா. வாழ்க்காலையும் மனசனாலையும் சரீரத்தினாலையும் எந்த கர்மாக்களை ஸ்ருதி ஸ்ருதிகள் பண்ணு செய்யிருக்கோ அப்பேற்பட்ட கர்மா அதுதான் கர்மான்னு சொல்றது. அந்த கர்மாக்களை ஆசரி சமாஜரி நல்லா திருப்தியோடு அனுஷ்டானப்பட வேண்டியது. இது எத்தனை காலம் பண்ணணும்னு கேட்டா யாவது விசுத்த சத்வா வினாமுத்திர பலபோக விராகா யோகாரூபோ சித்தருக்கு ஆகர பரிவர்த்தம். சித்தருக்கு தூங்குறது எப்படி சொல்லிருக்கிறது? ஒரு அம்பேத்கர் நமக்கு பிரத்யமா தெரியக்கூடியதாக இல்லை, அது எப்படி இருக்கா அப்படி இருக்கானே தெரியல. இந்த கர்மாக்கள்னால அது சுத்தம் ஆழ்ந்து தூங்குறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு அடையாளம் பண்ண முடியும். அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா வினாமுத்திர அர்த்த பலபோக விராகா யாவது வைராகியம் வந்துவிட்டா யாரும் பார்த்துக்கலாம். அது கண்டுபிடிக்க முடியாது. எதை பார்த்தாலும் அது வாழ்கிற ஆசை இல்லாத இருந்தது, அந்த ஆசை இப்போ இல்லை அப்படின்னு அழைக்கலாம். தெரியாது. இது வைராகியம் வந்தது கண்டுபிடிக்கும். ஆக வினாமுத்திரார்த்த பலபோக விராகம் வர பரியந்தம் இவன் அந்த கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு அது வந்தாச்சுன்னா சித்தபுத்தி வந்தாச்சுங்கிறது அது அடையாளம். இதுதான் யோகாரூಢம். இந்த சித்தபுத்தி வந்தாச்சுன்னா அப்ப யோகாரூಢன் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அவன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சகாக ஆக பகவான் ஆரூபோர் நேர் யோகம் கர்ம காரணமுச்சதே. சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும் அயோகதா. ரெண்டு இடத்துலையும் பார்ப்போம். ஆறுருக்ஷோனா அந்த யோகத்தை அடையணும்னு யோகாரூಢன் ஆகணும்னு நினைக்கிறவன் எந்த சாதனத்தை அவன் அனுஷ்டானம் பண்ணனா கர்ம காரணமுச்சதே. அவனுக்கு சாதனம் கர்மானுஷ்டானம் தான். இந்த கர்மானுஷ்டானத்தினால்தான் அவன் யோகாரூபணத்தை பண்ணணும் அடையணும். சரி, முதலே சன்னியாசம் ஆயிக்கலாம் அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் இல்லை. யோகம் இல்லாமல் சன்னியாசமும் உனக்கு சாத்தியம் இல்லைங்கிற. சன்னியாசத்து மகாபாகோ துக்கம் ஆப்து அயோகதா அயோகதா. யோகம் இல்லாமல் சன்னியாசத்தை அடைய முடியாது, அடையிறது கஷ்டம். எனவே யோகம் தான் என்ன? இஷ்டாம கர்மானுஷ்டானத்தை யோகம். இஷ்டாமமா கர்மானுஷ்டானம் பண்ணாதவன் பரமார்த்தமான சன்னியாசத்தை அடைய முடியாது. அதனால இது அவசியம் பண்ணியா. இந்த சன்னியாசத்துக்கு லட்சணம் இருக்கிற கர்மா எதிர்பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது சத்திய லட்சண முக்தம். எதாதி நேந்திரியார்த்தேஷு ந கர்மத்து அனுஷஜ்யதே சர்வசங்கல்ப சன்னியாசி யோகாரூಢ சர்வசியதே. யோகாரூಢன் ஆகிட்டாருன்னா அந்த கர்மா வேண்டாம் இருக்கு இல்லையா? எப்போ யோகாரூಢனான்னு தெரிஞ்சுக்கிறதா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்திரியார்த்தேஷு இந்திரியங்களுக்கு உண்டான விஷயங்களில் இவனுக்கு ஆசக்தி எப்போ ஏற்படுவதில்லையோ எதாதி நேந்திரியார்த்தேஷு அனுஷஜ்யதே கர்மசு அனுஷஜ்யதே. அந்த இந்திரியார்த்தத்தை அடையறதுக்காக செய்ய வேண்டிய கர்மாவிலையும் இவருக்கு எப்ப அனுசங்கம் தீதி ஏற்படுறது இல்லையோ சர்வ சங்கல்ப சன்னியாசி அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிற சங்கல்பங்கள்லாம் மனசுல எப்போ எதுவுமே ஏற்படுறது இல்லையோ அப்ப அவன் சர்வ சங்கல்ப சன்னியாசியாக ஆகிவிடுறான். அப்ப யோகாரூಢா ததாவுச்சதே. அவன் யோகாரூಢன் ஆகிவிடுறான். எஸ்து புனः ஏவம் யஜ்ஞதானாதினா விசுத்த சத்வः விசாமுத்திர பலபோக விராகः யோகாரூಢः பவதி தஸ்ய சம ஏவ காரணம் கர்மா. இந்த நிலையை அடைஞ்சாச்சுன்னா யஜ்ஞதானாதிகளால சித்தி வந்து விசாமுத்திர பலபோக விராகம் வந்து இவன் யோகாரூಢனாக ஆகிவிட்டானே. ஆனால் அதுக்கப்புறம் அவன் கர்மாவை விடுறதுலாம் தேவை. கர்மாவை விட்டு பிரயோஜனமே கஷ்டம். தற்சேவ காரணம். அவளுக்கு இதுக்கு மேல தியானம் வரத்துக்கு அவன் பிரயோஜனம் பண்ணணும். அவன் தியானம் வரத்துக்கு பிரயோஜனம் பண்ணும் போது அவன் சாந்தமா இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பெரிய காரணமா இருக்கு. கர்மாவுக்கு காரணம் இதையும் பகவானை கேட்டார். சகாத உத்தம் யோகாரூಢத்தை தப்பைவ சமஸ்காரணம் இருக்குது. யோகாரூಢன் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு தன்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு சாதனம் சமகா கர்மனாவும் உபசமாக. இந்த சமகாங்கிறது சன்னியாசம். கர்மாவை விட்டு ஞான சாதனத்தை யோகாரூಢத்தை சமயவ காரணம்.
கர்மா. இது காரணம்னா சாதனம்னு அர்த்தத்தை யோகாதீனாக இருக்கிறவனுக்கு சமந்தான் சாதனம், கர்மாவை விடுவது சாதனம். யோகாரூடனாக ஆவதற்கு கர்ம சாஸ்திரம். தஸ்மாத் யோகாரூடस्य சம ஏவ காரணம் கர்மா. தஸ்மாத் சமதமாதி சாதன சம்பன்னः சிரவணாதி சமன்விதः யோகி இந்தீத சததம் ஆத்மானம் பிரவசித்தः நிராசீர் யதசித்தாத்மா கெட்ட சர்வ பரிகிரகா. இப்ப என்னாச்சு, இந்த யோகாரூடன் ஒரு விதமான யோகாரூடன் ஆயிட்டான். கர்மாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் பண்ண வேண்டியது என்ன, இது வேற விதமான ஒரு யோகம், ஞான யோகம். ஞான யோகம் பண்ணினான்னா இவனுக்கு தியானம் வருவதுக்கு அதனால பெரிய உபயோகம் இருக்கு. எப்படி அவன் தியானம் பண்ணணுங்கிற முறையும் அந்த விஷயத்தை இங்க எடுத்து சொல்றான். கர்மாவை விட்டாச்சு, சன்னியாசி ஆயாச்சு, அது மாத்திரத்தால போறாரு. அப்புறம் அவன் தியானத்துக்காக ஏதாவது செய்யணுமோ என்ன செய்யணும்னா ஞான யோகம் பண்ணணும். அந்த ஞான யோகத்தை எப்படி பண்றது அதை சொல்லி கொடுத்தான். சமதமாதி சாதன சம்பன்னா, அந்த சாந்தோதானத்தா உபரதா இந்த சாதனங்கள் எல்லாம் சம்பத்து இதெல்லாம் சம்பாதிச்சுட்டு சிரவணாதி சமன்விதா சிரவணம் மரணம் வித்தியாசங்களையும் பண்ணிக்கொண்டு இவன் என்ன பண்ணனா யோகி சததம் ஆத்மானம் ஒரு ஏகாந்தமான ஸ்தானத்துல உட்கார்ந்து இவன் ஆத்மஸ்வரூபத்திலேயே தன் மனசை நிலைத்து நிறுத்துறதுக்கு பிரயத்னம் பண்ணணும், ஞானம் பண்ணணும். நிராஜீதி ஜெகசித்தாத்மா ஜெக சர்வமனிதா. நிராஜீதி எந்த விஷயத்திலும் ஆசை இல்லாதவனாக. ஜெகசித்தாத்மா சித்தம்னா அந்தஸ்கரணம், தேகம் அந்தஸ்கரணம் ரெண்டையுமே அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவனாக இருந்தால் ஜெகசித்தாத்மான்னு பேரு. அப்படி இருந்துட்டு கெட்ட சர்வ பரிகிரகா எதையுமே தங்கிட்ட இருக்கிறது எல்லா வழிகளையும் தியானம் பண்ணிட்டு ஞானம் பண்ண